வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு புதிய அரசாணைகள் வெளியிடக்கூடாது என்று கடிதம். திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு சமர்ப்பிக்கும் பணி தொடக்கம். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளிக்க கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலாவது பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியுமா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். கொல்கத்தாவில் பிரதமர் மோடியுடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் மம்தா விளக்கம். ரஷ்யாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியின் உடல் அடக்கம். மாஸ்கோவில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அமெரிக்க தூதர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். குஜராத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி உத்தரப்பிரதேச அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு புதிய அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகள் வெளியிடக்கூடாது என்று அரசுத்துறை செயலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் எழுதியுள்ளார். சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலர்கள் அரசாணை தொடர்பான பதிவேட்டில் இறுதி அரசாணை வெளியிட்ட பின்பு கோடிட்டு முடிக்க வேண்டும் என்றும் அதை நகல் எடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 2 மணி நேரத்திற்குள் தனக்கு அனுப்ப வேண்டும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தல் விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு சமர்ப்பிக்கும் பணி தொடங்கியுள்ளது. திமுக வேட்பாளர்கள் தேர்வுக்கான விருப்பமனு படிவங்கள் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட்டது. போட்டியிட விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றனர். பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை 50,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி தாக்கல் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. வரும் 7ஆம் தேதி மாலை 6 மணி வரை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 51 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளிப்பதற்கான கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி முதல் விருப்பமனு விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் விருப்பமனுக்களை திரும்ப அளிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் கால அவகாசத்தை வரும் 6ஆம் தேதி வரை நீட்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்து பேசியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பாக பேசியதாக தெரிவித்துள்ளார். 2 பக்கமும் குழு போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழு போட்ட பின்னால் மற்ற பிரச்சனைகள் பேசலாம். கூட்டணி உறுதி எடுத்துக்கலாமா? அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி எடுத்துக்கலாமா? நேரடியாக 2 பேர் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க. திமுக விடுதலை சிறுத்தைகளிடையே தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது. 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி என 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கேட்டு வரும் நிலையில் அந்த கட்சிக்கு 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு இரு கட்சிகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் மனிதநேய மக்கள் கட்சி இன்றும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. அந்த கட்சி ஒரு தொகுதி கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு 1 வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கக் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலாவது பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியுமா என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். ஒரு சவால் வர்றேன். அடுத்த 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டில் உங்களால ஜெயிக்க முடியாது. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனக்கு தெரியல தகவல் எங்கிருந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். கூட்டணி குறித்து சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார்.
இன்னும் சில நாள்கள் பொறுத்திருங்க. எல்லாம் உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும். நானும் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியா இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பு அமைப்பாளர் மேதா பட்கர் நேரில் சந்தித்தார். மேல்கா சிப்காட் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று கோரி விவசாயிகள் சுமார் 200 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களை சந்தித்த மேதா பட்கர் அவர்களுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பல கோடி மதிப்புமிக்க போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக அவர் எக்ஸ் தளப்பதிவில் எங்கும் காணினும் போதைப் பொருட்களே நீக்கமற்ற நிறைந்து உள்ளதாகவும், நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுமாறு முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, காவல்துறையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் போர்க்கால அடிப்படையில் களமிறங்கி தமிழ்நாட்டில் பரவியுள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை ரயில் நிலையம் மற்றும் சென்னையில் ரூபாய் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள 36 கிலோ போதைப் பொருட்களை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் இருந்து சென்ற பொதிகை விரைவு ரயிலில் மதுரையில் இறங்கிய கணவன் மனைவி வைத்திருந்த பையை போலீசார் சோதனை செய்ததில் 30 கிலோ எடையுள்ள மெத்தாம்பெட்டமைன் எனும் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பறிமுதல் செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் 6 கிலோ போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. அதையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட 36 கிலோ மெத்தாம்பெட்டமைன் போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 180 கோடி ரூபாய் என்று கூறப்படும் நிலையில் அவற்றை கடத்திய தம்பதியிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் தொடர் வழிமுறையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்கு இரவு நேரங்களில் முகமூடி அணிந்து வரும் மர்ம நபர்கள் பொதுமக்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். போலீசார் விசாரணையில் திருத்தணியைச் சேர்ந்த முகேஷ், சூர்யா மற்றும் 17 வயது பள்ளி மாணவன் வழிமுறையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 சவரன் நகை, செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்துள்ளனர். கும்பகோணத்தில் காரில் இருந்த பணத்தை திருடிய 6 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி சந்திரசேகர் என்பவர் காரில் இருந்து 17 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி செந்தில்குமார், சுரேஷ், சசிகுமார், விஸ்வா, சாந்தகுமார் மற்றும் செல்வகணபதி ஆகியோரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 7,72,000 ரூபாய் மற்றும் திருட பயன்படுத்திய வாகனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் டோக்கன்களை வைத்து ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் துபாயில் இருந்து டோக்கன் நம்பர் பெற்றுக் கொண்டு சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் உள்ள ஏஜென்ட்டிடம் பணத்தை மாற்ற முயன்ற 2 பேரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் பரத் மற்றும் பட்டேல் ஆகிய இருவரும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1,91,80,000 ரூபாயை வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தோணுக்கால் கிராமத்தில் உள்ள ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல இயந்திரங்கள் சேதமடைந்துள்ளனர். அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் திருமணமானதை மறைத்து மற்றொரு பெண்ணை திருமணம் செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த பெண்ணை இணையதளம் மூலமாக தொடர்பு கொண்ட சுரேஷ் என்ற நபர் தனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கூறி ஏமாற்றி திருமணம் செய்து அந்த பெண்ணிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இந்த நிலையில் உண்மையை அறிந்து கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சுரேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சோஷியல் மீடியா இன்ஃபுளுவன்சர் எனப்படும் சமூக வலைதள கருத்து உருவாக்கும் நபர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சமூக வலைதளங்களில் நல்ல விஷயங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிகழ்வு ஒன்றில் பாடிய சினிமா பாடல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்காலில் உள்ள பெரியபள்ளி வாசல் கந்தூரி விழா ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது மதுபோதையில் இருந்த சிலர் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய வெடிகளை கூட்டத்தின் நடுவே வைத்து நடனமாடியதாக கூறப்படுகிறது. திடீரென வெடிகள் வெடித்துச் சிதறியதால் கூட்டத்தில் இருந்த குழந்தைகள், பெண்கள் என அனைவரும் அலறியடித்து ஓடியதில் சிலர் காயமடைந்துள்ளனர். இதையடுத்து சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
மதுரையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது மனைவி வீரச்செல்வி அரசு கூர்நோக்கு இல்லத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் செந்தில்குமார் வீரச்செல்வியின் பணத்தில் மது அருந்தி தவறான செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் செந்தில்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி வீரச்செல்வி தனது 2 குழந்தைகளுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவுகளால் பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவை மீண்டும் சுதந்திரமாக பறக்கவிடப்பட்டன. கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் மிக்ஸாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்பில் எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து கழிவுகள் வெளியேறி கொசஸ்தலை ஆற்றில் கலந்துள்ளன. இதனால் எண்ணூர் முகத்துவார பகுதி மற்றும் அலையாத்தி காடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏராளமான பறவைகளின் சிறகுகள், எண்ணெய்கள் கசிவுகள் அதிக அளவில் பரவியுள்ளன. இதைத் தொடர்ந்து 2 தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட பறவைகளை மீட்டு எண்ணெய் கசிவுகளை சுத்தப்படுத்தி அவற்றிற்கு சிகிச்சை அளித்துள்ளன. இதில் முற்றிலும் குணமடைந்த 10 கூழைக்கால பறவைகள் தற்பொழுது மீண்டும் எண்ணூர் முகத்துவார பகுதியில் பறக்கவிடப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பின்னர் ஆரம்ப பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார். குற்றம் மற்றும் ஊழலின் புதிய மாதிரியை திரிணாமுல் காங்கிரஸ் உருவாக்கியிருப்பதாக விமர்சித்த பிரதமர் மோடி குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக திரிணாமுல் தலைவர்கள் பணம் பெறுவதாகவும் குற்றம் சாட்டினர். சந்தேஷ்காலி சம்பவத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் காந்தி கூறிய 3 குரங்குகளைப் போல உள்ளதாகவும் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். கொல்கத்தா சென்ற பிரதமர் மோடியை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தாம் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நேற்று திடீரென்று பலத்த சத்தத்துடன் அடுத்தடுத்து வெடிகுண்டுகள் வெடித்துள்ளன. இதனால் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர். குண்டுவெடிப்பில் 9 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள், காவல்துறை, எண்ணெய் அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். நேரில் ஆய்வு செய்த கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கேரள மாநிலம் வர்க்கலா பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு வயிற்றுவலி, வாந்தி ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல அங்கு உணவருந்திய மேலும் 24 பேரும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அந்த உணவகத்தில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் பழைய உணவு பரிமாறப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உணவகத்தில் சீல் வைத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ரஷ்யாவில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியின் உடல் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தேவாலயத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அலெக்சி நவால்னியின் தாயார் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் ரஷ்யாவிற்காக அமெரிக்க தூதர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனர். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அலெக்சி நவால்னி உடல் அடக்கம் செய்யப்பட்ட போரிசோவர்ஸ்கோய் கல்லறையில் குவிந்த ஏராளமானோர் பூக்களை வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் குஜராத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசம் வென்றுள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற உத்தரப்பிரதேச கேப்டன் அலிசா ஹேல் பவுலிங் தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்துள்ளது. 143 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய உத்தரப்பிரதேசம் 16வது ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. அதிரடி ஆட்டம் காட்டிய உத்தரப்பிரதேச வீராங்கனை கிரேஸ் ஹாரிஸ் 33 பந்துகளில் 60 ரன்கள் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்து வெற்றிக்கு வழிவகுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு புதிய அரசாணைகள் வெளியிடக்கூடாது என்று கடிதம். திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு சமர்ப்பிக்கும் பணி தொடக்கம். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளிக்க கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலாவது பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியுமா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். கொல்கத்தாவில் பிரதமர் மோடியுடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் மம்தா விளக்கம்.
ரஷ்யாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னியின் உடல் அடக்கம். மாஸ்கோவில் நடைபெற்ற இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் அமெரிக்க தூதர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். குஜராத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி உத்தரப்பிரதேச அணி வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.